எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பிரெட் ஆம்லேட் பண்ண போகிறேன். அதுக்காக முன்னாடியே மைனஸ் செய்யலாம். அது ஒரு முட்டை வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 10 மிளகு போல் 10லேருந்து 12 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு அதை போட்டிருக்கேன். இப்போது ஒரு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸியில் பல்ஸ் மோட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி ஒரு 30 செகண்ட் அரைக்கணும். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அரைச்சிட்டு வருவோம். இன்னும் கட்டியாகணும். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 30 செகண்ட் அரைப்போம். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஆயில் சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கட்டி ஆயிடுச்சு, நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போது நமக்கு இதோடு நிறுத்திக்கலாம். இப்போ ஆம்லேட் போட ஆரம்பிச்சிடலாம். இதில் நான் உப்பு போட மறந்துட்டேன். சும்மா ஒரு பிஞ்ச் போல் இதில் உப்பு போட்டு சேர்த்து ஒரு சுற்றிட்டு வந்துடுறேன். இப்போ இதை உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதில் 2 முட்டை போட்டு மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றலாம். இப்போ நான் இந்த முட்டையை இதில் ஊற்றிடுறேன். நான் இது ஒன்றா தான் போட போகிறேன். இது முட்டையை வச்சு நல்லா கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்து நான் வீட்டிலேயே தயார் பண்ணேன் கெச்சப் போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துருவோம். அதே மாதிரி இன்னொன்றையும் போட்டுருவோம். இது கல்லுன்றதுனால கொஞ்சம் எல்லாம் உள்ளேயே போயிடுது. கொஞ்சம் மைனஸ் போட்டுக்கலாம்.
ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈவினிங் நேரத்தில் குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.